வந்து விழக்கூடிய இடம் எங்கேயோ அங்கதான் அது பிறவி. இந்த உடலை வந்து விடுறவங்க இருக்காங்கல்ல, சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப தனித்து இந்த உயிர் என்ன பண்ண முடியும்? உடல் இல்லாத உயிர் இயக்கமே முடியாது. கோபத்துக்கு அடிமையாகி உடலை விடுறதுன்றது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். பேரறிவாளன் அவன். நம்ம சிற்றறிவு எத்தனை எவ்வளவு தூரம் நம்ம செய்யறோம். அவன் பேரறிவாளன். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். ஏன்னா அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அங்க அனுபவிச்சு பக்குவப்பட்டு மீண்டும் அது செய்த ஆகாமியம் பிராரத்துவம், இந்த கர்ம வினைகள்ல சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்துவம்னு 3 வினைகள் இருக்கு இல்லையா? அந்த சஞ்சிதத்துல ஒரு பகுதியை இது கொண்டு போனதை அங்க கொட்டிட்டு அங்க இருந்து ஒரு பகுதியை வாங்கிக்கிட்டு வந்து மீண்டும் பிறப்பை எடுத்தே ஆகணும். அப்படி பிறப்பு எடுக்கிறப்ப எந்த வகையில பிறப்பு எடுக்கும் அப்படின்னா செய்த வினைக்கேற்ற உடல். அப்ப அந்த வினைக்கேற்ற உடல் எப்படி அமைதுன்னா, போன புகை உலகத்துல இருந்து வருது அப்படின்னு சொன்னா புகை எப்படி மாறும் அப்படின்னா, புகை வந்து மேகமாகும். மேகம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மழை மேகமா மாறும். மழை மேகமானதுக்கு அப்புறம் அது மழையா பொழிய ஆரம்பிக்கும். அந்த மழையை பெஞ்சு மேல இருந்து ஒரு துளி கீழே வந்து அந்த கீழே வர துளியில தான் அது வந்தாகணும். மீண்டும் உடலை தேடி இந்த மழை துளியா வரும், இல்ல காற்றா வரும், இல்ல நெருப்பா வரும். நெருப்பா வர்றது எதுன்னா அந்த நெருப்பை பிடிச்சுக்கிட்டு போனது அது நெருப்பா வரும் சூரிய உலகத்துல இருந்து. இது வந்து சந்திர உலகத்துல இருந்து வர்றது புகைய போனது, அதை பிடிச்சிக்கிட்டு தான் வந்தாகணும். அப்படி வரும்போது மேகமா வந்து மழையா வந்து தண்ணியா வந்து இங்க விழும். அப்படி வரும்போது அந்த ஆன்மா எந்த விழுதோ அதுக்கேற்ற பலன் அதுக்கு கிடைச்சிடும். அது விழக்கூடிய இடம் அது நிர்ணயம் பண்ணிதான் வருது. அப்போ அது விழக்கூடிய இடம் இங்கயா இல்ல லண்டனா, சிங்கப்பூரா, கனடாவா, துபாயா, அது தெரியும். வந்து விழக்கூடிய இடம் எங்கேயோ அங்கதான் அது பிறவி. அப்போ அந்த இடத்துல கூட எதுல விழுதுன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு துளி கூட கடல்ல விழுந்துன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு மீன் வாயில போய் மாட்டீங்க, மறுபடியும் மீனாதான் பிறக்கும் இல்லையா? இல்ல வேற ஏதோ உயிரினங்கள், பாம்போ தவளையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய திமிங்கலமோ சொராவோ எறாவோ எந்த வாயில எது அதை முழுங்குதோ அதுல அது பிறப்புக்கு போயிடும். அப்படிதான் பிறப்பு. அடுத்து அது கடல்ல வேலை தள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அங்க நல்ல விவசாய பூமி இருந்து விவசாயம் பண்ணக்கூடிய இடம், ஒரு நெல் வயல் அங்க விழுந்ததுன்னு சொன்னா நெல்லா முளைச்சு மறுபடியும் ஏதோ ஒரு அந்த விவசாயிகளோட வயிற்றுக்குள்ள போய் அங்க அவங்க ஆண் பெண் இணைப்புல ஒரு கருவை உருவாகும். அங்க உருவாகிறது தான், அப்படி உருவாக்கிதான் வரணும் அந்த ஆண். இல்ல அதுவும் இல்ல, அங்க நெல்லாவே பிறந்தது ஒரு திருமணம் ஆகாத ஒருத்தரோட வயசுக்கு போயிடுச்சுன்னா ஒரு யோசனை கிடையாது, மீண்டும் வெளியேறணும். மீண்டும் வெளியேறி பிறவிக்கு சாதாரணம் கிடையாது பிறவி. அதுக்குதான் இந்த உடலை வந்து விடுறவங்க இருக்காங்கல்ல, சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியான வகுப்பு வச்சிருக்கிற பாதையில போகக்கூடிய இந்த இறப்பையே வந்து மீண்டும் பிறவி எடுக்கிறது ஒரு கடினமானதான. ஆனா உடலை விட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டு சில மன சங்கடத்தால உடலை மாய்ச்சிக்கிற அந்த அவனுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. அந்த மாதிரி வேலைக்கே போகக்கூடாது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அவ்வளவு துன்பமான விஷயம், அது அவ்வளவு பக்குவமா டக்குன்னு கிடைக்கிற விஷயங்கள். ஏன்னா இப்ப ஒரு 50 வயசு ஒருத்தர் வாழணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. அவன் குடும்ப கஷ்டத்துல ஒரு 30 வயசுல போய் ட்ரெயின்ல விழுந்து செத்து போயிட்டான், இல்ல தூங்க மாட்டி செத்து போயிட்டான்.
அப்போ அவனுக்கான பேட்டர்ன், அந்த உடல் தயாராகிறதுக்கு 20 வருஷம் இருக்கு, இன்னும் 20 வருஷம் இருக்குல்ல. அப்ப தனித்து இந்த உயிர் என்ன பண்ண முடியும்? உடல் இல்லாத உயிர் இயக்கமே முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த 20 வருஷம் என்ன பண்ணும்? ரொம்ப கஷ்டப்படும். ஆனா தனித்து இயங்க முடியாது. அப்படி இயங்க முடியாத நிலையில தான் புகை உடலா போய் புகைய பிடிச்சி அங்கிருந்து வந்து இந்த ஒண்ணுல மழை பெஞ்சா பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில சும்மா கொஞ்சம் தண்ணி அப்படி தேங்கி இருக்கும். 2 நாள் கழிச்சு அதுல ஒரு புகை உருவாகி இருக்கும், அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது அங்கேயே செத்து போயிருக்கும். பிறக்கிறது அன்னைக்கே பிறக்கும். அந்த சூடுல அந்த தண்ணியோட சூடு ஏற ஏற அந்த புழு அந்த தண்ணியிலே செத்துரும், தண்ணியிலே உருவாகி தண்ணியிலேயே செத்துரும். இது ஒரு சுழற்சி. இந்த மாதிரி சுழற்சியில இந்த ஆன்மாக்கள்லாம் இந்த மாதிரி பாதையில உடலை விட்டுட்டு வேணும்னே போறாங்களா, அவங்க எல்லாம் இந்த மாதிரி பல கோடி பிறவைகளை எடுத்துருவாங்க. நண்டுல, நத்தையில, இங்க இந்த மாதிரி புழுவா இப்படி. ஏன்னா வேற வழி இல்ல, தனித்து இயங்கவே முடியும். ஏதோ ஒண்ணுத்துல பூந்து எதையோ ஒண்ணு நம்ம பார்க்கணும் பண்ணணும்னு ஏதோ இந்த மாதிரி புழுவெல்லாம் வந்து போய் அது வந்து புழுவா அங்க உருவாகி வெயில் காய காய அந்த தண்ணி சூடு இந்த புழு அதுலயே வதஞ்சி அலைஞ்சி நொண்டு செத்து போயிடும். அப்ப மீண்டும் மறுபடியும் போய் திரும்பவும் போய் எங்கேயோ ஒரு புழுவோ பூச்சியாவோ ஏதோ ஒரு வண்டு, நத்தை, நண்டு இப்படிதான் வந்து பிறவி. இது பல கோடி பிறவிகள்ல இங்க அனுபவிக்கணும். 20 வருஷத்துக்கு பல பிறவிகளை இங்க எடுத்தாகணும், வேற வழியே கிடையாது. எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த சாதாரண ஒரு சும்மா கொஞ்ச நேரம் அந்த கோபத்துக்கு அடிமையாகி உடலை விடுறதுன்றது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இத முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நிர்ணயித்த அந்த காலகட்டத்தை இந்த உடலை வந்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வரம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து தயார் பண்றதுக்கு யாராலும் எவ்வளோ இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. முதல் மாதிரியே ஒரு மனிதன மாதிரி ரோபோ எல்லாம் தயார் பண்றாங்க. எல்லாத்தையும் நீங்க இந்த சிட்டின்னு கூட ஒரு படம் பார்த்திருப்பீங்களே, அதுல எல்லாம் ஒரு பொண்ணை எரிஞ்ச நிலையில உள்ள போய் தூக்கின்னு வந்துரும். உணர்வு கிடையாது, இல்ல அதுக்கு உணர்ச்சி கிடையாது. உணர்ச்சியை கொடுக்குது எல்லாம் செய்யும். ஆனா இறைவன் செய்த இந்த பொம்மைக்கு மட்டும்தான் உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பேட்டர்னுக்கு மட்டும்தான் இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் அதெல்லாம் உருவாக்கிட முடியாதா? பண்ண முடியலையே. அப்ப என்ன காரணம்? பேரறிவாளன் அவன். நம்ம சிற்றறிவு எத்தனை இவ்வளவு தூரம் நம்ம செய்யறோம். அவன் பேரறிவாளன். அவன் செய்து வச்ச பேட்டர்னு இதை சும்மா எடுத்துன்னு போய் நீ வந்து தூக்க மாட்டீங்கன்னா, நான் ட்ரெயின்ல வந்து தற்கொலை பண்ணிக்கினேன்னா அதுக்கான தண்டனை இங்கேயே பல கோடி பிறவிகள் இங்கேயே கொடுத்துருவான். இன்னைக்கு பிறக்கும், நாளைக்கு சாவும், மறுபடியும் பிறக்கும், மறுபடியும் சாவும். பல கோடி பிறவிகளை இங்க செத்து சின்னாபின்னமாயி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா அதை வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிச்சு திரும்பவும் அடுத்த பிறவிக்கு போய் கடைசியா ஒரு சுத்த பிறவி. அது கூட வந்து என்னன்னா இந்த நிலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு நல்ல நிலைக்கு போய் ஒரு பசுமாடு ஒரு புல்லுல போய் அந்த புல்லாகி அதை பசுமாடு சாப்பிட்டு அதை ஒரு மிகப்பெரிய மகான் அது பின்பற்ற அப்படி தொட்டு கும்பிட்டு அதுல ஒரு பயன் அடைஞ்சு இப்படி வந்தா அந்த பிறவி மீண்டும் ஒரு மனித பிறவிக்கு போவோம். இல்லைன்னா இங்கே பிறந்து சாக வேண்டியதுதான். இந்த பிறவி அறுபடாது. பிறவி சுழற்சியில அது வெளியவே வர முடியாது, சுழற்சிக்குள்ளவேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த தற்கொலை விஷயம். அதனால தற்கொலைன்ற பேச்சே இருக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது, நமக்கு அது உரிமை கிடையாது. அதனால 2வது அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தைரியம் வேணும். சாதாரண தைரியம் கிடையாது, ரொம்ப பெரிய தைரியம் வேணும் அந்த விஷயத்துக்கு. ஆனா அதை வாழறதுக்கு பயன்படுத்திருந்தா எங்கேயோ போய்க்கலாம், பில்கேட்ஸ் எல்லாம் தாண்டி போயிடலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய தைரியத்தை பயன்படுத்துறவன் எங்கேயோ போயிடலாம் வாழறதுக்கு. ஆனா சாயத்துக்கு பயன்படுத்தி சேர்த்து போயிட்டான். இது ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கு போறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஒரு பதிவு வேணுன்றதுக்காக இத நான் சொல்றேன். இந்த பாதையில சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. சந்தேகங்கள் இருந்தா பயணம் சரியா பண்ண முடியாது. பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள், வேற ஏதாவது நீங்க கேட்க வேண்டிய விஷயங்கள் இருந்தா வாங்க கேளுங்க. என் குருவுக்கு சமர்ப்பணம்.
அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்.